அன்பும் பண்பும் பாசமும் நேசமும் நிறைந்த நட்புகளுக்கும் உறவுகளுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 84, பேதைமை. குறள் எண் 832. பேதைமையுள் எல்லாம் பேதைமை, காதன்மை கையல்ல தன்கண் செயல். தெய்வப்புலவர் திருவள்ளுவர், ஒருவனுக்கு பேதைமை எல்லாவற்றுள்ளும் மிக்க பேதைமையாவது தனக்கு ஆகாத ஒழுக்கத்தினை காதன்மை செய்தல் என்கிறார். உதாரணத்திற்கு பேதன்மை என்பது அறியாமை. உதாரணத்திற்கு அறியாமைகள் எல்லாவற்றிலும் பெரிய அறியாமை தனக்கு பொருந்தாத செய்கைகளில் விருப்பம் கொள்ளுதல் என்கிறார். அதாவது தெய்வப்புலவர் அறிவுரைப்படி நமக்கு பொருந்தாத செயல்களை விட்டு விடுவதிலே நன்மை பயக்கும். மாணவ செல்வங்களே, முதலில் நீங்கள் அலைபேசியை தவிர்க்க வேண்டும். அலைபேசியை பார்ப்பதை தவிர்க்க வேண்டும். அதுதான் இந்த மாணவ பருவத்தில் இன்றியமையாதது. நீங்கள் தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் அலைபேசியை பார்க்க நேர்ந்தால் கூட அலைபேசியை பார்த்துவிட்டு அதில் அன்னப்பறவை போல் அன்னப்பறவை தண்ணீரையும் பாலையும் கலந்து வைத்தால் தண்ணீரை பாலை குடித்துவிட்டு தண்ணீரை ஒதுக்கிவிடும். அதுபோல நீங்கள் அலைபேசியை பார்த்தால் கூட அலைபேசியில் உள்ள நல்ல கருத்துக்களை மட்டும் எடுத்துக்கொண்டு மற்ற தீய கருத்துக்களை விட்டுவிட வேண்டும். அதை பார்க்கவே வேணாம். தீய கருத்துக்களை பார்க்கவே வேணாம். அதனால்தான் பல குற்றங்கள் செய்ய ஏற்படுகிறது. இவர் அதை சொல்லலை. தெய்வப்புலவர் அவர் காலத்தில் அலைபேசியே இருந்ததில்லை. இவர் என்ன சொல்கிறார்? மற்ற ஒழுக்கமற்ற செயல்களை செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார். அதனால்தான் தயவு செய்து மாணவர்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் இந்த நேரத்தில். ஏன்னா இவங்களை நான் என்னுடைய வயது உள்ளவர்களுக்கு நான் அறிவுரை சொல்லவே தகுதியற்றவர். காரணம், அவங்கெல்லாம் வேறு மாதிரி. அதை பற்றியே நீங்கள் நினைக்காதீங்க. நமக்கு நம்ம அப்பா அம்மா நல்லா இருக்கணும், நாம் நல்ல வேலைக்கு போகணும், அப்படி என்ற எண்ணத்தோடு வாழுங்கள். நன்றி. அடுத்த குறளையும் பார்த்தோம். அதாவது அதிகாரம் 43, அறிவுடைமை. அறிவுடையார் எல்லாம் உடையார், அறிவிலார் என்னுடையரேனும் இடர். அதாவது தெய்வப்புலவர் திருவள்ளுவர், அறிவுடையவர் என்ன இல்லாவிட்டாலும் எல்லாம் உடையவராக கருதப்படுவார். அறிவில்லாதவர் என்ன இருந்தாலும் ஒன்றுமே இல்லாதவராகத்தான் கருதப்படுவார் என்கிறார். என்ன அற்புதமான குறள் பாருங்க. அறிவுடையவருக்கு எவ்வளவு சிறப்பு இருக்கிறது பாருங்கள். நீங்கள் ஒரு இடத்துல போய் அறிவுடையவன் ஒரு மீட்டிங்கோ ஏதோ ஒரு நல்ல பொது இடங்களில் போனால் உடனே என்ன செய்வோம் அப்படின்னா, அவன் நீங்கள் வாங்க அப்படின்னு பேசுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் உங்களுடைய சிறப்பு, தனிச்சிறப்பு. அது மாணவர்கள் என்ன செய்யணும், இப்போ இலக்கிய மன்றத்தில் பேசலாம், ஏதோ இருக்கிற பேச்சு திறனையும் இப்போ இருந்தே வளர்த்து கொள்ளலாம். நல்லவைகளை நீங்கள் செஞ்சு கொண்டே இருங்க, கெட்டவைகளுக்கு போக வேணாம். அறிவுடையார் எல்லாம் உடையார், அறிவிலார் என்னுடையரேனும் இடர். அந்தளவுக்கு அறிவுடையவருக்கு தெய்வப்புலவர் சொல்லி வருகிறார். எனவே மாணவர்கள் தயவு செய்து தினந்தோறும் ஒரு செய்தித்தாளை படியுங்கள். நிச்சயமாக செய்தித்தாள்களை படித்தால் நீங்கள் நினைக்கலாம், வாட்ஸ்அப் இருக்குல்ல அதை பார்த்துக்கிறோம்னு. ஒரு கருத்தரங்களே சொல்லியிருக்காருங்க நரம்பியல் நிபுணர். அதாவது நம்முடைய வாசிப்பு தான் வாசிப்பினுடைய நேசிப்பு தான் நம்மை ஒரு நல்ல நிலைக்கு உருவாக்கும். புத்தகங்கள், நீங்கள் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்துக்கு போங்க, உங்களுக்கு புத்தகங்கள் வேணுமா எடுத்துக்கொள்ளுங்க. எல்லா புத்தகம், பாட புத்தகங்கள் இருக்குது, எல்லா புத்தகங்களும் இருக்குது. அதனால் ஒரு சில புத்தகங்களை அதாவது முக்கியமான புத்தகங்களையும் படிங்க.
ஃபஸ்ட்டு செய்தித்தாளை காலையில் எழுந்தவுடன் முதலில் செய்தித்தாளை பாருங்கள். உங்கள் தகப்பனாரிடம் சொல்லுங்கள், எனக்கு ஏதாவது ஒரு செய்தித்தாளாக வேணும். ஆங்கில செய்தித்தாளாக இருந்தாலும் சரி, தமிழ் செய்தித்தாளாக இருந்தாலும் சரி, இது ஒரு செய்தித்தாள் நிச்சயமாக படிக்கணும். நிச்சயமாக உங்கள் பெற்றோர்கள் செய்வார்கள். அதனால் அந்த செய்தித்தாள்களை படியுங்கள். படித்தவுடன் அப்போ தான் உங்களுக்கு பல உலகத்தையே அறியக்கூடிய ஒரு தன்மை அந்த செய்தித்தாள் தான் இருக்குது. நான் வாட்ஸ்அப்பில் நிறையா இருக்குங்க, ஏங்க அதை போட்டு அப்படின்னு கண்ணுக்கு கெடுதிங்க, தயவுசெய்து கண்ணுக்கு கெடுதி. அதனால் உணர்ந்துக்கிறேங்க. அறிவுடையார் எல்லாம் உடையார், அறிவிலார் என்னுடையரேனும் இலார். அது பாருங்கள் என்ன அருமையாக எழுதியிருக்காருன்னு. தெய்வப்புலவர் திருவள்ளுவரை நீங்கள் பின்பற்றுங்கள், நிச்சயமாக வாழ்வில் முன்னேற்றம் அடைவீர்கள். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் பார்ப்போம்.